ஆமாம், சாபமெல்லாம் விட்டீங்களே, அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டீங்களான்னு எஸ்வி சேகரை ரசிகர்கள் புலந்து வந்துட்டுருக்காங்க. நாடக நடிகராக அறிமுகமானவர் எஸ்வி சேகர் அவர்கள். வறுமை நிறம் சிகப்பு படம் மூலமாக பாலச்சந்தர் சினிமாவில் அறிமுகம் செஞ்சார். பின்னாடி மணல் கயிறு உள்ளிட்ட படங்களில் நடித்து ரசிகரிடம் பிரபலமானார். காமெடி நடிகர் என்பதால் சீரியஸான கதாபாத்திரங்கள் நடிக்க மாட்டார். அதோடு சினிமாவில் நடித்தாலும் ஒரு பக்கம் தொடர்ந்து நாடகங்கள் நடிச்சு வருவார். இன்னமும் எஸ்வி சேகரின் நாடகம் சென்னையில் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. சினிமாவில் காமெடியன் என்றாலும் நாடகத்தில் எஸ்வி சேகர் ஹீரோ தான். பல வருடங்களாக அரசியலிலும் இருக்கார். எல்லா கட்சி தலைவர்களுடன் இணக்கமாக இருப்பார். 2006ஆம் ஆண்டு மயிலாப்பூரில் அதிமுக சார்பில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகப்பெரிய அளவில் அடுத்து இவர் கட்சி மாறினார். அங்கே அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் அவர் தலைவர் பதவி தனக்கு கிடைக்காத கோபத்தில் மிகப்பெரிய அளவில் சிலரெல்லாம் திட்ட ஆரம்பித்தார். அவரை சிலர் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் அந்த கட்சி வளரவே வளராது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தார். அவ்வப்போது வாய் துடுக்காக எதையாக பேசி சர்ச்சையில் சிக்குவார். பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி ஒரு பதிவை தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருந்தார். இவர் மீது நீதிமன்றத்தில் சிலர் வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் எஸ்வி சேகரை கைது செய்யுங்கள்னு நீதிமன்றம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி அரசு இவரை கைது செய்யலை அப்படின்னு எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க. மாறாக போலீசார் பாதுகாப்போடு இவரை அழைத்து சென்று வந்தாங்க. இதற்கு பின்னணியில் யார் இருக்கான்னு பேசப்பட்டுச்சு. சமீபத்தில் மாதவன், நயன்தாரா மற்றும் சித்தார்த் நடித்த டெஸ்ட் என்கிற படம் OTTயில் வெளியாச்சு. இந்த படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறலை. அப்போது என்னை ஒரு படத்திலிருந்து தூக்கினால் அந்த படம் ரிலீஸ் ஆகாது, அப்படியே வெளியானாலும் படம் ஓடாதுன்னு பதிவிட்டிருந்தார். இந்த படத்தில் சித்தார்த்தின் அப்பாவாக நடிக்க முதலில் எஸ்வி சேகரை கேட்டிருக்காங்க. அதன் பின் வேறு நடிகரை நடிக்க வச்சுட்டாங்களாம். இந்த கோபத்தில் அப்படி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த படத்திற்காக வாங்கிய அட்வான்ஸை எஸ்வி சேகர் இதுவரைக்கும் திருப்பி கொடுக்கலையாம். அதனால் தயாரிப்பு நிறுவனமும் கேட்டு பார்த்து எஸ்வி சேகர் இழுத்தபடியே பணம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்களாம். இதை தொடர்ந்து சாபமெல்லாம் விட்டீங்களே, படத்திலேயே நடிக்காத நீங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வேண்டியதானேன்னு ரசிகர்கள் கலாய்த்து வராங்களா. இது ஒரு பக்கம் இருக்க, வசூல் ராஜா திரைப்படத்தில் சாமு மவன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்த ஒரு நடிகர் இப்போ இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரியான சமூக வலைதளங்களில் ஷாக்காக இருக்கக்கூடிய ஒரு தகவல் வெளியாகிருக்கு. பாலிவுட்டில் வெளிவந்த முன்னாபாய் படத்தில் தமிழ் ரீமேக் தான் வசூல் ராஜா MBBS. இந்த படத்தை சரண் இயக்கத்தில் கமலஹாசன், ஸ்னேகா, அதற்கப்புறமாக பிரபு, நாகேஷ், பிரகாஷ் ராஜ் என்று பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ரசிகர்கள் அனைவராலும் கவனிக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் ஒன்று ஷாம்பு மவன் கேரக்டர் தான். இவர் சுவாமிநாதன் என்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் கமல் இவரை சாம்பு மவனே அப்படின்னு தான் அழைத்து மக்களிடையே அது பதிவாச்சு. படம் முழுவதும் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படின்னு பேசி ரசிகர்களின் மனதில் இடம் பிடிச்சிட்டாரு. வசூல் ராஜா படத்திற்கு பின் அவர் எந்த படத்துலையுமே நடிக்கலை. அவருக்கு என்ன ஆனதுன்னு தெரியலை. இந்த நிலையில் அவர் குறித்த தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாச்சு. என்னன்னா, ரசிகர் ஒருவர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகரின் பெயர் என்னன்னு கேட்டிருந்தார். அதற்கு மற்றொரு ரசிகர், அந்த நடிகர் எனது சகோதரரின் கிளாஸ்மேட் தான், அவர் பெயர் ரத்தின சபாபதி, சாலை விபத்தில் காலமாகிட்டார்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த தகவல் இப்போ ரசிகர்களிடையே சமூக வலைதளங்கள் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தியரை கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.